எல்லா குழந்தைங்களுக்கும் என்னோட வணக்கம். நான் உங்க தீபிகா அருண். போன வாரம் பர்மா ரமணி கதைய நம்ம ஆரம்பிச்சிருந்தோம். உங்களுக்குலாம் பிடிச்சிருக்கா? சரி, என்ன நடந்துச்சு பர்மா ரமணி கதையில? ஏதோ 3 குழந்தைங்க பேசிக்கிட்டாங்க ஏதோ ஒரு நாடகத்த பாக்கறத பத்தி. அந்த நாடகத்த போடுறது யாரு? அந்த சபால யாரெல்லாம் இருக்காங்க? அதோட மேனேஜர் பேர் என்ன? அதோட மேனேஜர் பேர் என்ன? சபாஷ்! மதுரநாயகம். அவரு அவங்க அம்மாக்கு மணி ஆர்டர் குடுக்க போனாரு. அங்க ஏதோ அவசரம்னு ஒரு பையன் வந்து அவர கூட்டிட்டு வந்துட்டான். சரி, என்ன அவசரம்னு இப்ப பாக்கலாமா? அத்தியாயம் 2. திருட்டுப் பட்டம். தபால் ஆபீஸ விட்டு வெளியில வந்த மதுரநாயகம், "டே கண்ணப்பா, என்னடா விஷயம்?" அப்படின்னு மறுபடியும் கேட்டாரு. "நான் சொன்னா நீங்க நம்ப மாட்டீங்க சார். நேர்ல வந்தா எல்லாம் தானா தெரிஞ்சிடும்." அப்படின்னு சொல்லிக்கிட்டே முன்னாடி ரொம்ப வேகமா ஓடினான் கண்ணப்பன். மதுரநாயகமும் அவன மாதிரி தெருவுல ஓட முடியுமா? ஆனாலும் அவசர அவசரமா நடந்து போனாரு. நாடக சபை காரியாலயத்துக்குள்ள மதுரநாயகம் நுழைஞ்சதும் அங்க வேலை பார்க்கற ஆட்கள் எல்லாரும் ரமணிய சுத்தி கும்பலா நிக்கிறத பார்த்தாரு. ரமணி தலைய குனிஞ்சுக்கிட்டு நின்னான். மதுரநாயகத்தை பார்த்ததும், "இதோ மேனேஜர் வந்துட்டாரு" அப்படின்னு சொல்லிக்கிட்டே கூட்டத்துல இருந்த ஒருத்தன் ஒதுங்கி நின்னான். உடனே மத்தவங்களும் ஒதுங்கி நின்னாங்க. மேனேஜர் வந்துட்டாருங்கிறத கேட்டதும் ரமணியோட அழுக அதிகமாயிடுச்சு. தேம்பி தேம்பி அழ ஆரம்பிச்சான். உடனே மதுரநாயகம் அவன் கிட்ட போய், "ரமணி, ஏன் அழற? என்ன விஷயம்?" அப்படின்னு கலக்கத்தோட கேட்டாரு. அவன் பதில் பேசல. அவனால பேச முடியல. ரொம்ப ரொம்ப அழுதான். "சொன்னாதானே தெரியும், சும்மா அழுதுகிட்டே நின்னா" அப்படின்னாரு மதுரநாயகம். உடனே ஒரு ஓரமா நின்னுட்டு இருந்த நாடக சபா முதலாளி மோகனரங்கம் மதுரநாயகத்துக்கிட்ட வந்தாரு. "மதுரநாயகம், நான் சொல்றேனேன்னு வருத்தப்படக்கூடாது. இந்த மாதிரி ஊர் பேர் தெரியாத அனாதையெல்லாம் இங்க வேலைக்கு வச்சதே தப்புன்னு அன்னிக்கே சொன்னேன். நீங்க கட்டாயப்படுத்துனீங்க. ச்சே, மோசம் மோசம். நம்ம சபாவுல இதுக்கு முன்னாடி ஒரு துரும்பு கூட களவு போனதில்ல" அப்படின்னு அவரு ஆரம்பிச்சாரு. உடனே மதுரநாயகம், "என்ன, களவு போயிடுச்சா? என்ன களவு போச்சு? விஷயத்த கொஞ்சம் விளக்கமா தான் சொல்லுங்களேன்" அப்படின்னாரு பதட்டத்தோட. "எல்லாம் உங்க ரமணிய கேட்டாலே தெரியும். டேய், இந்த திருட்டு அழுகையெல்லாம் இங்க வேணாம். உன் திருவாயத் தொறந்து நீ செஞ்ச திருவிளையாடலை எடுத்து சொல்லுடா. அவரும் தெரிஞ்சுக்கிட்டோம். அயோக்கிய பயலே, இது மட்டும்தானா? இன்னும் என்னென்ன திருட்டெல்லாம் செஞ்சிருக்கியோ" அப்படின்னாரு நாடக சபா முதலாளி. இத கேட்டும் ரமணியால மௌனமா இருக்க முடியல. "மேனேஜர் சார், சத்தியமா நான் திருடல. வீணா பழி." அவனால அதுக்கு மேல பேச முடியல. துக்கம் தொண்டைய அடைச்சுது. "ஆமா, சத்தியமா இவரு திருடலையாம். அடடா, போன ஜென்மத்துல இவருதான் அரிச்சந்திரனா இருந்திருப்பாரு. அப்போ நிஜமே பேசுனதுனால ராஜ்யத்தை இழந்து மனைவி மக்களையும் விக்கிற மாதிரி ஆயிடுச்சுல. அதனால இனிமே நிஜமே பேசுறதில்ல, பொய்யேதான் சொல்றதுன்னு முடிவு பண்ணிக்கிட்டு இந்த ஜென்மத்துல இப்படி அயோக்கிய பயலா வந்து பொறந்திருக்காரு. அப்படிதானடா?" அப்படின்னு குத்தலா சொன்னாரு மோகனரங்கம். மதுரநாயகத்துக்கு திருட்டு போன சாமான் எது, எப்போ திருட்டு போச்சு, இத பத்திலாம் ஒண்ணுமே தெரியல. யாராவது சொன்னாதானே தெரியும். அவர் முதலாளிய பார்த்து, "ஐயா, நடந்தது என்னன்னு கொஞ்சம் விளக்கமா சொல்லக்கூடாதா? எனக்கு ஒண்ணுமே புரியலையே" அப்படின்னாரு. "நடந்தது தானே தெரியணும். சரி, இந்த திருட்டு பைய சொல்லாம போனா போகட்டும்" அப்படின்னு சொல்லிட்டு, துரைசாமி, இங்க வா" அப்படின்னு அங்க நின்னுட்டு இருந்த திரை இழுக்கிற துரைசாமிய கூப்பிட்டாரு மோகனரங்கம். துரைசாமி முன்னாடி வந்தான். "நடந்தத நடந்தபடி சொல்லு" அப்படின்னாரு சபா முதலாளி. இதோ சொல்றேன்" அப்படின்னு தொண்டைய கனச்சுக்கிட்டு ஆரம்பிச்சான் துரைசாமி. "நான் பகல்ல சாப்பிட்டுட்டு திரும்ப வந்துட்டு இருந்தேன். தியேட்டருக்குள்ள நுழையும்போது ஆண்களுக்கு டிக்கெட் கொடுக்கற அறை இருக்கே, அதுக்குள்ள ரமணி மட்டும் தனியா ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்கிறத பார்த்தேன். உடனே ஜன்னல் ஓரமா போய் நின்னுக்கிட்டு அவன் உள்ள என்ன பண்றான்னு மெதுவா உத்து பார்த்தேன். அவன் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தான் தெரியுமா? அந்த அறையில வடக்கு மூலைக்கு போனான். மேல் கூரையில ஏதோ ஒரு பொட்டணத்தை திணிச்சு வச்சான். அது என்ன பொட்டணமா இருக்கும்னு நான் யோசிச்சு பார்த்தேன். புரியல. சரி, நம்ம போய் எடுத்தா அது சந்தேகமாயிடும்னு நினைச்சு நேரா ஆபீஸுக்கு வந்தேன். உங்ககிட்டயோ முதலாளிகிட்டயோ சொல்லி பார்க்கலாம்னு நினைச்சேன். நீங்க அறையில இல்ல. உடனே முதலாளி அறைக்கு போனேன். அவர்கிட்ட விஷயத்த சொன்னேன். உடனே அவர் என்னையும் கூட்டிட்டு வந்து டிக்கெட் அறைக்கு போனாரு. ரமணி பதுக்கி வச்ச பொட்டணத்தை எடுக்க சொல்லி என்கிட்ட சொன்னாரு. நான் அதை எடுத்து அவர் கையில கொடுத்தேன். அவர் அதை பார்த்தாரு. பிரிச்சதும்..." துரைசாமி அத சொல்லி முடிக்கிறதுக்குள்ள, "போதும், என் மேஜை மேல அந்த பொட்டணம் இருக்கு, அதை போய் எடுத்துட்டு வா. நேரா பார்த்தா தானே அவருக்கும் தெரியும்" அப்படின்னாரு மோகனரங்கம். அத கேட்டதும் மதுரநாயகம் திகைச்சு போய் அப்படியே சிலை மாதிரி நின்னுட்டாரு. துரைசாமி முதலாளி அறைக்குள்ள ஓடி போய் அங்க மேஜை மேல இருந்த பொட்டணத்தை எடுத்துட்டு வந்தான். "இதோ இந்த பொட்டணம் தான்" அப்படின்னு சொல்லி மதுரநாயகத்துக்கிட்ட அந்த பொட்டணத்தை நீட்டினான். மதுரநாயகம் அத கையில வாங்கினாரு.
அவசர அவசரமா பிரிச்சு பார்த்தாரு. உள்ள இருக்கிறத பார்த்ததும், ஆ, துருவனுக்கு இடுப்புல கட்டுறதுக்காக வாங்கினதில்ல இந்த பட்டு துணி, இதையா ரமணி எடுத்தாங்கிறீங்க அப்படின்னு திகைப்போட கேட்டாரு மதுரநாயகம். ஆமா, கெஜம் 12 ரூபா, 3 கெஜம் 36 ரூபான்னு சொல்லி இன்னைக்கு காலையில வாங்கி வந்தீங்களே, இதே துணியத்தான் இவன் திருடி இருக்கான். இன்னும் கொஞ்ச நாள்ல இங்க இருக்கிற சாமான் எல்லாத்தையும் வித்துடுவான். கடைசியில இந்த நாடக சபாவையே விலை பேசிடுவான் அப்படின்னாரு மோகனரங்கம். ஐயா, இத ரமணி எடுத்திருப்பாங்கிறது சந்தேகமா தான் இருக்கு. என்ன, இன்னுமா சந்தேகம்? மதுரநாயகம், உங்களுக்கு வெளுத்ததெல்லாம் பால் தான். இந்த மாதிரி பசங்களுக்கு தஞ்சம் கொடுக்கறதே மகா பாவம். இவன் நம்ம நாடகங்கள்ல நடிப்பவங்கள பார்த்து பார்த்து இது வரைக்கும் நல்லவன் மாதிரி நடிச்சிருக்கான். சுத்த மோசக்காரன் அப்படின்னு கத்தினாரு. நீங்க சொல்றது என்னால நம்பவே முடியலையே. என்ன, நம்பவே முடியலையா? சரிதான், ஜோசியம் ஆருடம் பார்த்து தான் நம்பணும் போல இருக்கு. இவன் பொட்டணத்துல என்ன வச்சிருந்தாங்கிறது துரைசாமிக்கு அப்ப தெரியுமா? பொட்டணத்தை கூட அவனா எடுத்துக்கிட்டு வரலையே, நான் எடுக்க சொன்னப்புறம் தானே எடுத்தான். கையும் களவுமா அகப்பட்டப்புறமும் நம்ப முடியலங்கிறீங்க? ரமணி இது வரைக்கும் இப்படி நடந்துக்கிட்டதே இல்லையே. நமக்கு தெரியாம அவன் என்னென்னலாம் செஞ்சிருக்கானோ. இந்த நல்ல பிள்ளைக்கு நீங்க வீட்ல வேளா வேளைக்கு சாப்பாடு போடுறீங்க, சபாலையும் மாசம் 10 ரூபாய் சம்பளம் போட்டு கொடுக்குறோம். இது போதாதுன்னு பட்டுத்துணி வியாபாரத்துல வேற இறங்கிட்டான். சுத்த அயோக்கிய பைய, தீட்டுன மரத்திலேயே பதம் பாக்கறான் அப்படின்னு சொல்லிக்கிட்டே ரமணிய முறைச்சு பார்த்தாரு மோகனரங்கம். ஐயா, கொஞ்சம் தயவு செஞ்சு வாங்க, உங்க அறைக்கு போய் தனியா பேசலாம் அப்படின்னு சொல்லி அவரை அறைக்குள்ள கூட்டிட்டு போனாரு மதுரநாயகம். 2 பேரும் அங்க இருக்கிற நாற்காலியில உட்கார்ந்தாங்க. ரமணி இது வரைக்கும் ஒரு சின்ன தப்பு கூட செஞ்சதில்ல. தீர ஆராயாம அவனுக்கு நாம திருட்டு பட்டம் கட்டிடக்கூடாது அப்படின்னு மெதுவா பேச்ச ஆரம்பிச்சாரு மதுரநாயகம். இத கேட்டதும் முதலாளி மோகனரங்கத்துக்கு கோபம் ரொம்ப வந்துடுச்சு. அவர் மொத்தத்துல நல்லவர்தான், ஆனாலும் சில சில சந்தர்ப்பங்கள்ல கோவக்காரரா மாறிடுவார். அப்போ யார் எப்படி சொன்னாலும் எதை சொன்னாலும் அவரு கேட்க மாட்டார். என்ன இது, ஒரு அனாதை பையன், அவனுக்கு பறிஞ்சுக்கிட்டு பேசுறீங்க அப்படின்னா நான் பொய் சொல்றேங்கிறீங்களா? இனி இத பத்தி என்கிட்ட எதுவும் பேச வேணாம். அவனை இப்பவே கல்தா கொடுத்து வெளியே அனுப்ப போறேன் அப்படின்னு கத்திக்கிட்டே எழுந்துட்டாரு மோகனரங்கம். 1-2 நாள் பொறுத்து பார்க்கலாமே அப்படின்னு கொஞ்சம் தயக்கத்தோட சொன்னாரு மதுரநாயகம். அதெல்லாம் இல்ல, வேணும்னா உங்க வீட்ல தாராளமா வச்சுக்கோங்க. இங்க அவனை ஒரு நிமிஷம் கூட வச்சுக்க முடியாது. இந்நேரம் அவனை பிடிச்சு போலீஸ்ல ஒப்படைச்சிருக்கணும். உங்களுக்காக தான் இந்த அளவோடு விடுறேன் அப்படின்னு கத்திக்கிட்டே அறையை விட்டு மோகனரங்கம் வெளியே வந்தார். மதுரநாயகமும் கவலையோட எழுந்து அவரை தொடர்ந்து வெளியே வந்தார். டே ரமணி, இந்த நிமிஷமே நீ இந்த இடத்த விட்டு ஓடி போயிடு. இது என் கண்டிப்பான உத்தரவு. நிக்காத, போ அப்படின்னு கத்துனாரு மோகனரங்கம். ரமணி தயக்கத்தோட மதுரநாயகத்தோட முகத்தையே பார்த்தான். டேய், என்னடா முழிக்கிற? போடானா போக மாட்ட அப்படின்னு கேட்டுக்கிட்டே அவன்கிட்ட வேகமா வந்தாரு மோகனரங்கம். பின் கழுத்துல கைய வச்சு பரபரன்னு வாசலை நோக்கி தள்ளிக்கிட்டே போனாரு. வெளியே அவனை விட்டுட்டு தான் உள்ள திரும்ப வந்தாரு. இந்த காட்சிய பார்த்ததும் மதுரநாயகத்துக்கு தலை சுத்திச்சு. ரொம்ப துக்கமாயிடுச்சு. பேசாம தன்னோட அறைக்குள்ள போனாரு. பொத்துன்னு நாற்காலியில சாஞ்சாரு. யோசனையில ஆழ்ந்தாரு. அப்போ 6 மாசத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு சம்பவம் அவரோட ஞாபகத்துக்கு வந்தது. என்ன குழந்தைங்களா, இந்த பர்மா ரமணி கதை என்னடா நடக்குதுன்னே புரியாம குழப்பமா இருக்கா? இருங்க இருங்க, இன்னும் கொஞ்சம் அத்தியாயம் போனா தானா புரியும். ஆமா, இந்த அத்தியாயத்துல சில வார்த்தைகள் எல்லாம் நான் உபயோகிச்சேன். அது என்னன்னு உங்களுக்கு புரிஞ்சுதா? கல்தான்னு ஒரு வார்த்தை வந்தது. அப்படின்னா என்ன? போய் உங்க அப்பா அம்மாவை கேக்குறீங்களா? சபாஷ். சரி, அடுத்த வாரம் இன்னொரு அத்தியாயத்தோட சீக்கிரமா உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் சிரிச்சுக்கிட்டு கிரிச்சுக்கிட்டு சந்தோஷமா இருங்க.